மேட்டுப்பாளையத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சீமான் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி 10 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டிய நிலையில் சீமான் தனது உரையை 10:16க்கு தான் முடித்தார். அவரது உரையை நிறுத்துமாறு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தும் நிறுத்தாமல் கூடுதலாக இன்னும் ஒரு வழக்குதானே பார்த்துக் கொள்ளலாம் என பொதுவெளியில் பேசியது பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 3 வேட்பாளர்கள், மண்டல செயலாளர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அன்சர் அலி ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.